இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்றால் திரிலோகி திலக யாகம் திரிபுர சுந்தரி தேவியை ஆவாகனம் செய்து பண்றதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி கணபதி ஹோமம் செய்துதான் செய்ய வேண்டும். அப்போ மகா கணபதி ஹோமத்திலேயே இது பண்றதா இருந்தால், மகா கணபதி பகவானையே ஆவாகனம் பண்ணி பண்றதா இருந்தால் அது ரொம்ப முக்கியமானது. அது மட்டுமல்ல, திரிபுர சுந்தரி யாகத்தில் டோட்டலா 12க்கு மேற்பட்ட தெய்வங்கள் இதுல பிரசாதிக்கிறது உண்டு, சந்தோஷிக்கிறது உண்டு இந்த ஒரே யாகத்தினால. அதில் திரிபுர சுந்தரி தேவியா இருந்தால் பொதுவே இந்திரன், அக்னி, யமன், நித்யதி, வருணன், வாயு, சோமன், குபேரன், ஈசானன், பிரம்மதேவன், மகாவிஷ்ணு, மகாதேவன், இதுக்கு மேல் பிரதான தேவதையாக இருக்கப்பட்ட திரிபுர சுந்தரி தேவி. அப்படித்தான் இதுவே மகா கணபதி பகவானை ஆவாகனம் பண்ணி பண்றதாயிருந்தால், கணபதி பகவானை ஆவாகனம் செய்யப்பட்ட ஹோமம் பஞ்ச தெய்வங்களை பிரீதிப்படுத்தும். அதாவது ஆதித்யம், அம்பிகாம், விஷ்ணும், கணேசம், மகேஸ்வரம்.